மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 22-23. Praise the Lord. Thank you, Jesus. பிரச்சனைகளே இல்லாத ஒரு வாழ்வே இல்லை. ஆனால் யாரோடு இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதே கேள்வியாகும். உலகத்தோடு நமக்கு பிரச்சனையா, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு பிரச்சனையா? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக மாறும் பொழுது நமது பிரச்சனை உலகத்தோடும் உலகத்தின் மக்களோடும் தான். இப்பொழுதும் வாசிக்க கேட்ட ஆண்டவருடைய வார்த்தை கூறுவது என்ன? ஆண்டவராகிய இயேசுவின் பிள்ளைகளுக்கான அடையாளமே உலக மக்கள் ஒன்று உங்களை பகைப்பார்கள், இரண்டாவதாக உங்களை புறம்பாக்குவார்கள், மூன்றாவதாக உங்களை நிந்திப்பார்கள், நான்காவதாக உங்கள் பெயரை கெடுத்து பொல்லாததென்று தள்ளிவிடுவார்கள். ஆனால் நாம் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. ஆகவே தான் ஆண்டவர் என்ன கூறுகிறார்? நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். மாத்திரமல்ல, அவருக்காக வாழ்ந்த பிதாக்களும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவ்விதமாகவே செய்யப்பட்டது. இந்த உலகம் எப்படி நம்மை பார்க்கிறது, எப்படி நம்மை அது ட்ரீட் பண்ணுகிறது, எப்படி அது நமக்கு ரியாக்ட் பண்ணுகிறது, சோர்வடைய வேண்டாம். அதற்கான ஒரே வழி, உலகத்தை பார்க்காமல் அதை பின்னாலே தள்ளிவிட்டு நமக்கு முன்னாலே நம்மை வழி நடத்தும் ஆண்டவரை பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உம்மை பின்பற்றும் மக்களாக வாழ உலகத்தை நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ணாமல் உலகத்தின் செயல்பாடுகளை நாங்கள் எங்கள் வாழ்வின் பகுதியாக மாற்றாமல் உம்மையே எப்பொழுதும் நோக்கி பார்க்க நீர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பாக்கியவான்கள் என்ற நிலையிலே நாங்கள் வாழ, சந்தோஷப்பட்டு களிகூறு மக்களாக நாங்கள் இந்த உலகத்திலே செயல்பட, எப்பொழுதும் எங்களுக்கான பலன் பரலோகத்தில் இருக்கிறது என்பதை உறுதியாய் நம்பின மக்களாக இந்த உலகத்திலே செயல்பட எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த பாதம் பணிகிறோம். ஆமேன். God bless you.